வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். மங்காத செல்வம் வேண்டும் என்று நினைக்காதவர்கள் கிடையாது. எனக்கு குறைவில்லாத செல்வம் வேண்டும், என்ன செய்வது என்று கேட்டால், அதற்கு ஆன்மீக ரீதியிலே உள்ள வழிபாட்டு முறையை இன்று சொல்கிறேன். திருவாகிய மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுக்கே மங்களம் அளிப்பவள். மகாலட்சுமி சொல்லாக திகழ்கிறார் என்றால், அவள் சம்பந்தம் பெற்ற மகாவிஷ்ணு பொருளாக திகழ்கிறார் என்று பராசர முனிவர் மைத்ரேயனுக்கு சொல்வதாக விவரிக்கிறது விஷ்ணு புராணம். ஆம், அந்த அன்னையின் அருள் இருந்தால் சகல சுபிட்சங்களும் வந்து சேரும். வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு என்று இரண்டு உள்ளது. அதில் வலம்புரி சங்குக்கு லக்ஷ்மி வாசம் என்றொரு பெயர் உண்டு. பொன், வெள்ளி அல்லது பித்தளையால் செய்யப்பட்ட ஆமை வடிவ பீடத்தில் வலம்புரி சங்கினை வைத்து அதனுள் லக்ஷ்மி வடிவம் பொறித்த காசுகளை இட்டு வைத்தால் வீட்டில் செல்வ கடாட்சம் நிறைந்து காணப்படும். இனிப்பு பொருள்கள் மகாலட்சுமிக்கு ஓவப்பானவை. லட்டு முதலான இனிப்பு பட்சணங்களை லக்ஷ்மி தேவிக்கு படைத்து ஏழை குழந்தைகளுக்கு விநியோகித்தால் வறுமை சூழல் நீங்கும். வீட்டில் பூஜையின் போது தாமரை பூக்களை சமர்ப்பித்து வணங்கினால் செல்வம் பொங்கி பெருகும். இதை பின்பற்றி எல்லோரும் மகாலட்சுமியை வேண்டி இத்தகைய சிறிய பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்து எல்லா வளங்களும் பெற்று செல்வச் செழிப்புடன் வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.